அனைவருக்கும் வணக்கங்க. நான் கீர்த்தனா ராஜமாணிக்கம். இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிறக்கும்போதே அதிர்ஷ்டத்துடன் பிறந்த ராசி பெண்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, மேஷம் முதல் மீனம் வரையும் இருக்கக்கூடிய 12 ராசிலையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான குணம், திறமை எல்லாம் தனித்தனியாக இருக்குது இல்லைங்களா? சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா செய்யும் காரியம் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அவங்க சும்மா சாதாரணமாக தான் செய்வாங்க. ஆனால் அது அசாதாரணமாக போய் வெற்றி மேலே வெற்றி குவியும். நினச்ச காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு உறுதியாக நடந்திருக்கும். இவங்கள தான் அதிர்ஷ்டசாலி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா விதி பலன்கள் கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களை ஒரு சிலருக்கு மட்டும்தான் தொட்டதெல்லாம் வெற்றியில் போய் முடியும். ஆனால் சிலரோ கடுமையாக என்னதான் உழைச்சாலும் வெற்றி அப்படிங்கிறதே கிடைக்காது. அவங்களுக்கு போராடி தான் வெற்றி கிடைக்குங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். எவ்வளவா உருட்டி பெரட்டி பார்ப்பாங்க. சில சமயம் வெற்றி கிடைக்காது, அதிர்ஷ்டம் இருக்காது. ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா சில ராசிகள் மட்டும்தான் பிறக்கும்போதே அதிர்ஷ்டத்துடன் பிறந்திருப்பாங்க. இவங்க பிறந்த வீட்லேயும் சரிங்க, புகுந்த வீட்லேயும் சரி செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது. இதில் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா, இந்த ராசியில் தான் பிறந்திருக்கேன் ஆனால் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு புலம்புவாங்க. அதற்கு அவங்க கர்ம வினைகள் காரணமாகவும் இருக்கலாம். அவங்க ஜாதகத்தில் சுப அசுப கிரகங்கள் பார்ப்பதாக இருக்கும். அதன் காரணமாகவும் அவங்களுக்கு அப்படி இருக்கலாம். சில பேர் அவங்களுக்கு திருமணம் ஆகி போகிறப்ப புகுந்த வீட்டிற்கு போகிறப்ப அவங்களுக்கு மகாலட்சுமியோட அருள் அவங்களுக்கு கிடைக்க போவதாகவும் இருக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய மகாலட்சுமியின் பரிபூரண அருளை பெற்ற ராசி பெண்கள் யார் யார் அப்படின்னு இந்த பதிவில் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிஷபராசி பெண்கள் மிகவும் புத்திசாலியாகவும் இருப்பாங்க, கடின உழைப்பாளியாகவும் இருப்பாங்க, அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. இவங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க, தொட்டது பொன்னாகவே அமையும். வேலையில் மிகப்பெரிய சாதனை செய்வாங்க. செய்ய முடியாத காரியத்தை கூட சுலபமாக செய்வாங்க. வெற்றியாளராக இருப்பாங்க. இவங்க மட்டுமில்லை, இவங்களுக்கு சேர்ந்த குடும்பமும் வீடும் அதிர்ஷ்டகரமாகவே அமைந்திருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மிதுனம். இந்த ராசிக்கார பெண்களும் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில் பெரிதாக போராட வேண்டிய தேவையே இருக்காது. இவர்களும் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இயற்கையாகவே இவங்களுக்கு அமைந்திருக்கும். இவங்க தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படையாகவும் அற்புதமாகவும் வாழ தெரிந்தவர்கள். இவங்களுடைய அதிர்ஷ்டம் குடும்ப உறுப்பினர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கடகம். இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இவங்க தொட்டதெல்லாம் துவங்கும். வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும். இவர்கள் திருமணமாகி செல்லும் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்புக்கும் பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ நம்ம சொல்லி கொண்டுள்ள ராசியில் ஒரு சிலருக்கு விதிவிலக்காகவும் இருக்கலாம். அப்படி இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை கரெக்டாக பொருந்தினாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்மம். இந்த ராசியில் பிறந்த பெண்கள் உழைப்பிற்கு தயங்கவே மாட்டாங்க. கடின உழைப்பாளிகள், புத்தி கூர்மையுள்ளவர்களாக ஒரு வேலையை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா செஞ்சுட்டே வேலையை முடிக்காமல் ஓயவே மாட்டாங்க. இவங்களுக்கு சுப யோகங்கள் பஞ்சமே இருக்காது. மிகவும் எளிமையான அமைதியான சுபாவம் கொண்டவர்கள். இவர்களின் கணவருக்கு பிள்ளைகளுக்கும் மிகவும் அதிர்ஷ்டகரமாகவே இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு. இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான். குருவின் ஆதிக்கத்தில் பிறந்த இவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமையா இருக்கும். இந்த ராசி பெண்கள் எந்த வேலையை தொட்டாலும் சரி அது வெற்றியில் தான் முடியும். இவங்களுக்கு குருவின் பார்வை இருக்கிறதுனால வீட்டில் மகிழ்ச்சி, செல்வ செழிப்பு நிறைஞ்சே இருக்கும். இந்த ராசி பெண்கள் எப்போதும் அதிர்ஷ்டசாலியாகவே கருதப்படுகிறார்கள். இவர் பிறந்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி பஞ்சமே இருக்காது. செல்வத்துக்கு நிறைஞ்சவர்களாகவே காணப்படுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மகரம். இந்த ராசி பெண்கள் வெள்ளை உள்ளம் கொண்டவர்களாகவும் மகாலட்சுமியின் தனி அருள் இவர்களுக்கு உண்டு. ஆனால் இவர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். ஒரு வேலையை செய்யணும்
செய்யணும்னு முடிவெடுத்துக்கிட்டால் அது என்னாலும் சரி அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. இவர்கள் தனக்கான அடையாளத்தை உருவாக்கக்கூடியவர்கள். அதில் வெட்கத்தை காண்பார்கள். இவர்கள் விரும்பவர்களின் எண்ணிக்கை பஞ்சமே இருக்காது. மகர ராசி பெண்கள் எப்பவும் அதிர்ஷ்டசாலிகள் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பம். கும்பராசியில் பிறந்த பெண்கள் மிகவும் திறமைசாலி, உறவுகளுடன் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் அன்பாக உள்ளவர்கள். இவர்கள் தன் குடும்பத்துக்கும் அதிர்ஷ்டத்தை தேடித் தருபவர்கள். இவர்களின் கணவனுக்கும் பெருமையையும் பெருமிதத்தையும் காண துணையாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மீனராசி. மீனராசி பெண்களும் மிகவும் இரக்க குணமும் கொண்டவர்களாக, மென்மையானவர்களாக, நல்ல ஒழுக்கமும் உடையவர்களாக இருப்பாங்க. இவங்களை சுற்றி உள்ளவர்களும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க. தனது வேலையை, தொழிலில் நல்ல நிலையை அடையக்கூடியவர்கள் இந்த மீனராசி பெண்கள். சரிங்க, நான் சொன்ன செய்தி உங்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன். அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.